ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஜெனரலா ஸ்வீட்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்வீட்ல அல்வானா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இன்னைக்கு பண்ண போறது ஒரு டிஃப்ரெண்டான அல்வா. எஸ், இன்னைக்கு நான் பண்ண போறது பிரெட் அல்வா. இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா வெல்கம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதர் சோஷியல் மீடியாஸ் தான் Facebook and Instagramலயும் என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. These are the ingredients for the bread halwa. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please to watch the full video without skipping. பிரெட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்களின் பட்டியலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தமிழ்ல கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிரெட் அல்வா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 10 பீசஸ் ஆஃப் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இந்த சைட்ல இருக்க பிரவுன் எல்லாம் இல்லாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்ப சைட்ஸ்ல எல்லாம் பிரவுன் இல்லாத மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை 4 பீசஸா நம்ம கட் பண்ணிக்கணும். இதான் நம்ம 4 பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்க ஆயில் இல்ல கீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கீல தான் ஃப்ரை பண்ண போறேன். நான் ஸ்டவ்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கீ ஆட் பண்ண போறேன். நீங்க உங்க பிரெட் எந்த கலருக்கு எவ்வளவு அளவுக்கு நீங்க பொரிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களோட பிரெட் அல்வாவோட கலர் இருக்கும். இப்போ கீ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் இதுல பிரெட் பீசஸ் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணும்போது சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பிரெட் பீசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பிரெட் எல்லாமே வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்ப இதே பேன்ல நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். இதுல நான் கேஷ்யூஸ் வறுத்து எடுத்துக்க போறேன். இதுல கேஷ்யூஸ் மட்டும் இல்லங்க, நான் ஆல்மண்ட்ஸும் வச்சிருக்கேன், பிஸ்தாவும் வச்சிருக்கேன். உங்ககிட்ட அந்த பம்கின் விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதை இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்ப நம்ம கேஷ்யூஸ் நல்லா வறுத்தாச்சு. இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிஸ்தாவும் வச்சிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது 2 வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வறுத்தாச்சு. தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளேமை நல்லா சிம்ல வச்சுட்டு இதுல நான் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்றேன். இது கூட நான் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்றேன். இது கூட நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்றேன். பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பிரெட்டை இதுல போட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். அப்ப நல்லா சோக் ஆயிக்கும் எல்லாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இதுல ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு எல்லாம் கம்பைன் ஆகி வரணும். நீங்க பாலுக்கு பதிலா தண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கோயா கூட ஆட் பண்ணிக்கலாம். இத இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு வேக வைங்க. அப்பதான் நல்லா கம்பைன் ஆகும். சுகர் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்றேன். நான் என்னோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி தான் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, அல்வா நல்லா கம்பைன் ஆகி ஒட்டாம அப்படியே வருது பாருங்க. இப்போ இதுல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம அல்வா ரெடி. பாருங்க பிரெட் அல்வா எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. அப்படியே ஒட்டாம வருது பாருங்க. நெய்யெல்லாம் வெள்ளையே வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எடுத்து வைக்கும் போது இதெல்லாமே எடுத்துடலாம். நம்ம பிரெட் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எக்ஸஸ் கீ எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்றேன். இப்போ வந்து பிரெட் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.